நிலக்கடலை ஏலம் நாம் இன்னைக்கு தாங்க பார்க்க போகிறோம். மே 20 செவ்வாய்க்கிழமைங்க. விலை நிலவரத்தை பார்க்க போகலாங்க. மொத்தம் 400 மூட்டைகள் விவசாயிகள் நிலக்கடலை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 71 ரூபா 40 காசுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையாக 63 ரூபா 60 காசுக்கு போயிருக்குதுங்க. சராசரி விலை பார்த்தீங்கன்னா 70 ரூபா 40 காசுக்கு விற்பனையாச்சுங்க. இது ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துலிங்க. நாம் வாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடக்கக்கூடிய நிலக்கடலை ஏலக்காயுமே நம்ம விலை நிலவரத்தை நம்ம பதிவு பண்ணுறோமுங்க. சரிங்க. இப்போது நிலக்கடலை நீங்கள் சாகுபடி பண்ணியிருந்திருப்பீங்க. நிலக்கடலை தற்போது அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குங்க. விற்பனை கொண்டாடலாம்னு நினச்சிருப்பீங்க. அல்லது இப்போ ஸ்டாக் முதலே அறுவடை முடிஞ்சு வீட்டில் நிலக்கடலை காய வச்சுருப்பீங்க. வாரம் என்ன விலைக்கு போகுது கிலோ ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. நாம் வாரம் புதன்கிழமை அன்னைக்குங்க நம்ம மார்க்கெட் கமிட்டி சிவகிரி மார்க்கெட் கமிட்டியில் நடக்கிறத நேரடியாக போய் பதிவு பண்ணுறோம். ஒவ்வொரு விவசாயிகளோட அனுபவத்தையும் பதிவு பண்ணுறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடலை காய் ஒவ்வொரு விவசாயி ஒரு பகுதியிலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு காய்க்கு ஒரு ரகம் சொல்கிறாங்க. நாட்டுப்பருப்புல இருந்துங்க ஒவ்வொரு ரகமாக சொல்கிறாங்க. அது எவ்வளோ நாள் விளைச்சல், எப்படி தண்ணி கட்டுறீங்க அப்படிங்கிற முழு அனுபவம். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, மண்ணுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் விளைச்சல் மாறி வருங்க, தண்ணி கட்டுறது மாறி வருங்க. காய் பருப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக பார்க்குறோமுங்க. என்னதான் நமக்கு என்னதான் தெரிஞ்சதா தகவலாக இருந்தாலும் கூட பருப்பு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு அந்த சைஸ்லாம் மாறுதுங்க. பருப்பு வேவிச்சு சாப்பிட்டா அருமையா இருக்கும். கடலப்பருப்பு தானே அருமையாக இருக்குது. அது அதோட அருமையா நாட்டு பருப்பு. அது இப்போ நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு தோட்டத்தில் விளைஞ்ச விளைபொருட்களை ஊட்ட வச்சுருப்போமுங்க. எள், நிலக்கடலை, தேங்காய் பருப்பு. நம்ம வாரம் நம்ம போய் விலையை தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு நினைப்பீங்க. இது நம்ம விலை மட்டும் இல்லாமல் அந்த பொருள் எப்படி இருக்குதுங்கிற வரைக்கும் காட்டுறோமுங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது நம்ம நிலக்கடல் காய்க்கும் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற நிலக்கடல் காய்க்கும் என்ன வித்தியாசம் எப்படி இருக்குது, காய் சைஸ் எப்படி இருக்குது, அப்புறம் ரேட்டு பார்த்திங்கன்னா அதிக ரேட்டு, சராசரி ரேட்டு, அதே மாதிரி குறைந்த ரேட்டு அப்படிங்கும்போது நீங்கள் எந்த வாரம் கொண்டு போகலாம். அப்போ இந்த வாரம் அதிக ரேட்டுக்கு போச்சுன்னா அப்புறம் அடுத்த வாரம் ஓரளவு ரேட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது கொண்டு போகலான்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. அதனால் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தகவலை தொடர்ந்து நம்ம வாழை சாகுபடியிலிருந்துங்க எள்ளு அறுவடை செய்கிறதுலேருந்துங்க எள்ளு சலிக்கிற மிஷின் வரைக்குங்க, எள்ளு எப்படி சுத்தமாக சலிக்கிறாங்க மிஷினை கொண்டு அப்படிங்கிற வரைக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு சாகுபடி, இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த நிறையா தகவலுங்க, பயனுள்ள தகவல். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு நல்ல நினைவூட்டல். ஒவ்வொரு விவசாயியும் நம்ம சந்தித்து நம்ம கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புதிய நுணுக்கமான தகவல் சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு அந்த தகவல் விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல் பரிமாறும்போது ஒரு நல்ல மெசேஜாக ஒரு தகவலாக அமையுங்க. அதனால தான் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு வர்றோமுங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. தேங்காய் பருப்பு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தேங்காய் பருப்பு நாம் விஷுவலாக காட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இப்படிலாம் தேங்காய் பருப்பு இருக்குது, நாமளும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா வருமுங்க. அதனால தான் நம்ம நேரடியாகவே விற்பனை நிலையத்துக்கு போய் பதிவு பண்ணுறோமுங்க.